வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடை பற்றி நான் பேசலான்ட்டு இருக்கேன். எப்படி பட்ஜெட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ போட்டிருக்க ஒரு பிளான் கட்ட போகிற பிளான் வந்து ஒரு 5,00,000 எஸ்டிமேட் உள்ள வீடு. ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே யாரெல்லாம் இடம் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து இந்த வீடை கட்டிக்கலாம். வீடு எப்படியாவது சொந்தமாக கட்டிடணும், நம்ம வந்து சொந்தமாக அந்த வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடை கட்டிக்கலாம். தாராளமாக நல்ல ஸ்பேஸ் உள்ள வீடு தான் அது. இது இந்த பிளானை வந்து இந்த பிளானில் பார்த்தீங்கன்னாக்கா கீழ்ப்பகுதி வந்து கிழக்கு பக்கம். அதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு வராண்டா ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த வராண்டாவில் பார்த்தீங்கன்னா 3/4க்கு 9 அடி வராண்டா. அதில் வந்து டூ வீலர் பைக் எதுனா நிறுத்திக்கலாம், சைக்கிள் நிறுத்திக்கலாம். நீங்கள் இப்போ பட்ஜெட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, காய்கறி விற்கிறாங்க, இல்லாட்டி தள்ளுவண்டி ஏதோ சம்திங் போயிட்டு வர்றவங்க, இல்லாட்டி ஒரு மேஸ்திரி, அது மாதிரி உள்ளவங்களாம் அந்த டூல்ஸ்லாம் அந்த வராண்டாலையும் வச்சுக்கலாம், பைக்கையும் நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு வச்சுருக்கேன். அதை கிரில் கேட்டு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதுக்குள்ளே அடுத்து வந்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா 10.75க்கு 9 அடி கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் லிவிங் வித் டைனிங், சின்ன டைனிங், ஒரு 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி டைனிங் ரெடி பண்ணிக்கலாம். லிவிங் ஏரியாவை வச்சுக்கலாம். நீங்கள் அதை ஒட்டினாப்புலேயே டாய்லெட் கொடுத்துருக்கேன். அதாவது வடமேற்கு பகுதியில் வந்து வாஸ்துப்படி எப்படி இந்த வாயு மூலம் வருதோ அந்த இடத்துல டாய்லெட் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் வந்து ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 9.25க்கு 11.25 அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்கேன். அது மெஷர்மெண்ட்டும் அதிலே இருக்குது. நீங்கள் யாராவது இந்த பிளானை பார்த்துட்டு அதை அப்படியே நீங்கள் கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான். அது கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா 6.75க்கு 9 வரும், 9 அடி அந்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து சிங்கிள் பெட்ரூமில் வந்து நம்ம மெயினாக வந்து பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் நம்ம வீடை கட்ட முயற்சி பண்ணுவோம். எப்படியாவது கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 4.25 லட்சத்துலேருந்து 5.5 லட்ச ரூபாய்க்குள்ள தான் வரும் இந்த வீடு. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து என்னென்ன வேணும் அந்த வீட்டுக்குன்னா, வராண்டா கண்டிப்பாக வேணும். சின்ன வராண்டா வேணும். உங்கள் பைக்கு, டூ வீலர்ஸ்லாம் நிறுத்துற மாதிரி, செப்பல் வைக்கிற மாதிரி, இது மாதிரிலாம் வராண்டா வேணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு லிவிங் ஸ்பேஸு, அதாவது வரவேற்பு அறைன்னு சொல்கிறோம்ல, அது வரவேற்பு அறை வேணும். டாய்லெட்டு, அட்டாச் டாய்லெட் கொடுத்தா நீங்கள் அதை கூட வெளியில் எடுத்துகிட்டு போய் இடம் இருக்குதுனாக்கா வெளியில் எடுத்துகிட்டு போய் ஷீட்டு கூட போட்டு இன்னும் குறையும். ஒரு 30,000 கூட குறையும். இந்த ரூம்ஸை விட்டு வெளியில் டாய்லெட்டை போட்டு ஒரு ஷீட்டை மட்டும் அப்படி இறக்கிக்கிட்டீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டோ இல்லை வேறு ஏதாவது ஷீட் இறக்கிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் பட்ஜெட்டில் குறைய. ஏற்கனவே எங்கேயாவது வீடு இடிச்சுட்டு அந்த மெட்டீரியல்லாம் வச்சுருப்பீங்க, ரூப்பு வேங்கல் டைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த டாய்லெட் ஏரியாவுக்கெல்லாம். அது மாதிரி கூட இன்னும் குறையும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேர் கேஸ் வந்து உள்ளர வந்து வச்சிங்கன்னா அது இன்னும் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் மேல் ரூம் போகணும், அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணணும். அதனால் என்ன பண்ணலாம், சிம்பிளாக அந்த வீட்டில் கேன்டிலிவர் பண்ணி அந்த ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னலுக்கு நீங்கள் சன்சைடு போடணும். சன்சைடுக்கு பதில் அந்த ஸ்டேர் கேஸ் வளர்த்து விட்டிங்கன்னா, ஸ்டேர் கேஸ் போட்டால் சன்சைடு போடணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி அது மடித்து மேலே போயிடலாம். ஸ்டேர் கேஸ் ஓப்பன் ஸ்டேர் கேஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். அது நீங்கள் வந்து 3 அடி அளவு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 2.5 அடி கொடுத்தீங்கன்னா போதும், ஸ்டேர் கேஸில் ஏறி போயிடலாம். அது ஒன்றும் பெரிய பட்ஜெட்டில் செலவாகாது. இப்போ வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு பண்ணுறவங்களுக்கு சின்னதாக சாம்பிள்ஸ் கொஞ்சம் அதில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நம்ம பேரப்பட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குன்னா, அந்த வீட்டுக்கு வந்து எலிவேஷனும் நம்ம வந்து சும்மா ப்ளைனாக விட்டுட முடியாது. வீடு செலவு பண்ணுறவங்க நீங்கள் கட்டுற செலவுலேயே நீங்கள் இப்போ நான் சொன்ன 5 லட்ச ரூபாய்க்குள்ளேயே இந்த எலிவேஷன்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த பேரப்பட் லெவலில் நீங்கள் கொஞ்சம் டிசைன் பண்ணுறது, கொஞ்சம் கலரை பெயிண்டிங் ஒன்றும் பெரிய செலவுலாம் இருக்காது. பெயிண்டிங்கை அப்பா டவுன் பண்ணி மாற்றி அடித்து நம்ம கொஞ்சம் வீடை ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி எலிவேஷன் ஒரு 4 எலிவேஷன் எடுத்து நான் அந்த இதிலே சாம்பிள்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். அந்த எலிவேஷனும் பாருங்கள். இப்போது இந்த எலிவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போட்ட பிளானுக்கு ஆல்மோஸ்ட் செட் பண்ணலாம். இந்த பிளானை வராண்டா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, வராண்டாவை பெருசு பண்ணிட்டு நம்ம இந்த பிளானை கூட அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த எலிவேஷனை கூட இந்த மாதிரியும் பண்ணலாம். இதுவும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வராது. பெயிண்டிங்லேயே தான் அவங்க வந்து வீட்டோட எலிவேஷனை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன அந்த 5 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே இந்த எலிவேஷனை பண்ணலாம். இந்த பிளானும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5 லட்ச ரூபாயிலே நம்ம இந்த எலிவேஷனை பண்ணலாம். இது ஃபுல்லாக சில பேருக்கு பிளாக் அண்ட் கிரே, ஒயிட்டு அந்த காம்பினேஷன் பிடிக்குதுன்னா அவங்க இந்த வீடை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் அண்ட் கிரே பேஸ் பண்ணி இந்த வீடும் நம்மளுடைய பிளானை பேஸ் பண்ணி எலிவேஷன் பண்ணலாம், நல்லா வரும். எல்லாமே 5 லட்ச ரூபாயில் பண்ணலாம். டைல்ஸ் வந்து நான் பட்ஜெட் சொல்ல எலிவேஷன் டைல்ஸ்லாம் அதெல்லாம் உங்களோட ஆர்வம், உங்களுடைய செலவு பொறுத்தது. அது மாதிரி இந்த இது மாதிரி பண்ணணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 கூட வரும். இந்த எலிவேஷனு டைல்ஸு ஃப்ரண்டில் எலிவேஷன் டைல்ஸ் ஓட்டினா. இப்போ பாருங்கள், இந்த வீடெல்லாம் இது மாதிரி சிம்பிளாக இது மாதிரிலாம் பண்ணால் இது செலவாகாது. பிளாஸ்டிக்லேயே தான் அவங்க கலர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிங்கிள் ஃப்ளோர் வீடெல்லாம் பண்ணலாம்.
இப்போ இந்த வீட பாருங்க. இந்த வீடு வந்து நம்ம பிளான பேஸ் பண்ணியும் இந்த எலிவேஷன ரெடி பண்ணலாம். இந்த வீடும் அதே மாரி தான். இது மாரி தான். நம்ம சிங்கிள் பெட்ரூம் வீடுலாம் பண்ணும்போது, இல்ல டபுள் பெட்ரூம் வீடு, இல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு மட்டும் பண்ணும்போது, இது மாரி பேரபெட்ல ஏதாவது நம்ம எலிவேஷன் ஏதாவது ஒரு ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணி கலர்ஸ் பண்ணோம்னா, இது வீடு பார்க்க கொஞ்சம் யூனிக்கா வித்தியாசமா இருக்கும். இந்த மாரி பட்ஜெட்ல வீடு ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிட்டு கட்டணும். கட்டும்போது மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஹை குவாலிட்டியா போடணும்லாம் அவசியம் இல்ல. அதனால வந்து இப்போ ரொம்ப தரம் இல்லாத போடுங்கன்னு சொல்ல வரலன்னா, எல்லாத்துலயுமே மீடியமான பட்ஜெட், மீடியமான மெட்டீரியல்ஸ் பார்த்து வாங்கலாம். இப்போ கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சேம்பர் கல் தான் வாங்கணும், அப்படிலாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. நார்மல் கல்லே வாங்குங்க. அதுவே நல்ல ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியா கம்பெனி பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. அது கல்லெல்லாம் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்தரா வீடியோஸ்ல சொல்றேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு தெரியாதுல்ல. அந்த மாரி தெரியாதவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடலாம்னு இருக்கேன். 2வது பார்த்தீங்கன்னா, கல்லெல்லாம் நார்மல் கல்லே வாங்குங்க. ரொம்ப காஸ்ட்லியான கல்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. உடையக்கூடாது. கல்லு ஜென்ரலா உடையக்கூடாது. கலர் ஒரே மாரி இருக்கணும். அந்த மாரி கல் பார்த்து வாங்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க மரத்தில டீக் வுட் தான் போடணும்னு அவசியம் இல்ல. நார்மலா நாட்டு மரம், நாட்டு வேம்பு ஊர் சைடு கிடைக்கும். அது மாரி கிடைச்சதுனாக்கா, நீங்க சீப்பா கிடைச்சதுன்னா, மரம் வாங்கி செய்யலாம். எ இல்லனாக்கா, நீங்க இன்னும் பட்ஜெட்ல அதெல்லாம் குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, அலுமினியம் சேனல்லயே நீங்க ஜன்னல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப காசு குறைச்சு தான் வரும். இப்போ நான் பண்ண பிளான்ல ஒரு 3 விண்டோவோ என்னமோ தான் போட்டிருக்கேன். விண்டோஸ்லாம் நெறைய போடல நான். அந்த மாரி போட்டதுனால இது வந்து 3 விண்டோஸ் பெரிய செலவெல்லாம் இருக்காது. அந்த மாரி பண்ணிக்கலாம். நீங்க டைல்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா போடணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து டைல்ஸ் மொசைக் டைல்ஸ்லாம் இருக்குது. அந்த மாரி டைல்ஸ் நெறையா வெரைட்டீஸ்லாம் இருக்கு. இப்பலாம் எல்லாமே குவாலிட்டியான டைல்ஸா வந்துருச்சு. அந்த மாரி நீங்க டைல்ஸ்ல செலக்ட் பண்ணலாம். நீங்க டைல்ஸு, விண்டோஸு அது மாரி இதெல்லாம் நீங்க கான்சிடர் பண்ணீங்கன்னா, ஓரளவு பேமெண்ட்ட நீங்க செலவு பண்றத குறைக்கலாம். அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டு ஒரு 1 வருஷம் இல்ல ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி நீங்க ரீவொர்க் ஏதாவது பெயிண்ட் அடிக்கிறது, பிளஸ் மேல ஏதாவது ஸ்டேர்கேஸ் மேல மேல எடுத்து கொண்டு போறதுன்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரூ. 5,00,000 செலவு பண்ணி வீடு கட்டுறதுக்கே சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரி உள்ளவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளான போட்டு இந்த வீட ஃபர்ஸ்ட் தூக்குங்க. அடுத்து 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அடுத்த பட்ஜெட்ட பத்தி யோசிக்கலாம். வாழ்த்துக்கள்.